ஓகே, போர்ட் ரப் பண்ணிடலாமா? ஹாய் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் 11th சம் பார்த்தோம். இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் எழுதிக்கிறேன். நம்பர் 12. ஓகே, ஸோ இதுதான் அந்த 12th சம். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஃபார் விச் ஏ இன்ட்டு 5 3 -1 -2 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 14 7 7 7 7 7 7. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கும்? 3/3 சாரி 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆர்டர் என்ன? 2/2 தான் இருக்கும். ஓகே, சரி, இவங்க கொடுத்ததை நாம நமக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக எழுதிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸை பின்னு வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸ் சின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி. அப்போ போர்டு பாருங்க, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? இப்போ எனக்கு யார் வேணும்? ஐ வாண்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். சொன்னால் என்ன கிடைக்கும்? ஏ பி போஸ்ட் மல்டிப்ளை, ஸோ பி இன்வர்ஸ் இங்கே வரும் இன்ட்டு சி பி இன்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், என்னது? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸை அதோட இன்வர்ஸாலேயே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸை அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் we will get ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னது? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஐ2னா டயகனலில் மட்டும் 1 இருக்கும், மீதி இடத்துல 0 இருக்கும். 2/2 மேட்ரிக்ஸ். அதுவே ஐ3னா டயகனலில் மட்டும் 1 இருக்கும், மீதி இடத்துல 0. 3/3 மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஐ3. ஓகேங்களா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸை அதே மேட்ரிக்ஸால் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏ ஐ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஓகேங்களா? சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஏவே தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஓகேங்களா? இதில் எத்தனை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இது நார்மல் ஒரு ஈக்குவேஷனாக என்ன பண்ணியிருப்பீங்க, ஏ பி ஈக்குவல் டு சி இருக்குது, பி இங்கே இருக்குது, பி இந்த பக்கம் போனால் மல்டிப்ளைல இருக்குது, இங்கே போனால் டிவைட் ஆகும், டிவைடு மேலே போனால் இன்வர்ஸ் ஆகும்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் தான் போகணுமே தவிர நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சரி வாங்க, நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு சி என்னன்னு தெரியும். யார் சி? இவர் தான் சி மேட்ரிக்ஸ். பி இன்வர்ஸ் தெரியாது, ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் பி இன்வர்ஸ். நம்ம எல்லாருக்கும் பி இன்வர்ஸோட ஃபார்முலா தெரியும், என்னது?
B inverse which is equal to 1 divided by determinant of B into adjoint of B. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு பார்ட்டு. டிட்டர்மினன்ட் ஆஃப் B எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் Bனா கிராஸ் மல்டிப்ளை சைன் சேஞ்ச், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 into minus 2 minus 10. 1 into 3 3, minus in minus plus, so plus 3. Minus 10 plus 3 minus 7, which is not equal to 0. Therefore B inverse exists. ஓகேங்களா, B inverse இருக்கு. Next we want to find adjoint of B. I hope you know what is adjoint of B. Okay, so adjoint of B which is equal to என்ன வரும்? இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? -2 5 -3 + 1. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ நாம் இந்த வேல்யூவையும் சரி இவரை தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். B inverse which is equal to 1 divided by -7 into -2 -3 1 5. So we got B inverse. ஸோ B inverse இருக்குது, C இருக்குது, ரெண்டையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் C? 14 7 7 7. What is B inverse? 1 divided by -7 into -2 -3 1 5. ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணலாமா? 1 by -7 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 14 into -2 -28. 7 into 1 +7. 14 into -3 42 -42. 7 into 5 35. ஓகேங்களா, 7 into -2 -14. 7 +7. 7 into -3 21 +35. ஓகேங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? மைனஸை மேலே வச்சுக்கிறேன், அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். கீழே இருந்தால் நம்ம மறந்துடுவோம். -28 + 7 -21. -42 35 -7 -7 +7. ஓகேங்களா, ஸோ இவங்க காமனாக நம்ம யார் வெளியில் எடுக்கலாம்? சரி 7 இல்லை 14. ஓகே, ஸோ காமனாக யாரை வெளியில் எடுக்கலாம்? 7 வெளியில் எடுக்கலாம். -7 வெளியில் எடுத்துட்டேன். மீதி யார் இருப்பா? -3 -1 -1 2 7 7 கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 1 1 -2. ஸோ we found மேட்ரிக்ஸ் A. ஓகேங்களா, சிம்பிள் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த கஷ்டமும் கிடையாது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, அவங்க கொடுத்ததை நம்ம இதை B மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏன்னா என்ன? B இன்வர்ஸ் இன்ட்டு C. ஸோ அந்த B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு C இன்ட்டு B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம செஞ்ச சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். என்னது? ஒரு மேட்ரிக்ஸை அதே மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் we get I மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலும்
நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், எப்படி 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 13th சம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன சம்மை நீங்கள் கிளியராக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சம் ஈஸி. ஓகேங்களா? அதனால் அதை நல்லா கவனித்து ஒத்து பாருங்கள். ஓகே, ஸோ இதான் அந்த சம் பாருங்கள். given A equal to matrix 1 minus 1 2 0, B equal to matrix 3 minus 2 1 1, and C equal to matrix 1 1 2 2. Find a matrix X such that A into X into B equal to C. ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் கிளாஸில் ஒன்று பார்த்தோம்ல, என்னது? இப்போ அதை அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன் இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, A X B equal to C. ஓகே, நமக்கு யார் தேவை? எக்ஸ் தேவை. அப்போ மீதி பேர் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்னு நமக்கு தெரியும். பட் மேட்ரிக்ஸை பொறுத்தவரை அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி. ஓகேங்களா? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்னா என்ன வரும்? லாஸ்ட்டில் பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுற அவசியம் தேவையில்லை, அது அப்படியே கூட வச்சிடலாம். ஓகேங்களா? தேவை. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஐன்னு மாறிடும். ஐ எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஐ வந்து நான் போட்டுக்கல. சரி, போட்டு கேன்சல் பண்ணுங்க. ஐ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஐயால் மல்டிப்ளை பண்ணால் சேம் தான். நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பி இன்ட்டு பி இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி இன்ட்டு பி இன்வர்ஸ். பின்னாடி தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அது மாற்றிடக்கூடாது. ஸோ வழக்கம் போல் பி இன்ட்டு பி இன்வர்ஸ் யார் ஆகிடும்? ஐன்னு வந்துடும். ஸோ ஐ வேல்யூ போடுறது ஒன்று தான், போடாதது ஒன்று தான். ஸோ at finally we got the equation x equal to a inverse into c into b inverse. ஓகேங்களா? முக்கியமான ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை கண்டுபிடிக்கும். ஆனால் நமக்கு யார் தேவை? சி வந்து இருக்காரு அழகா 1 1 2 2. பட் ஏ இன்வர்ஸையும் பி இன்வர்ஸையும் கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட ஏ பி இருக்குது. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அண்டு பி இன்வர்ஸ். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி? நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். யார் சீக்கிரம் முடியலாம் பார்க்கலாமா? வேணாம், நான் போர்டில் பெருசாக எழுதுறோம். ஓகே, ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் நமக்கு இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். என்னது? அதாவது இப்போ ஒரு இன்வர்ஸ்க்குன்னா அதுக்கு ஃபார்முலானா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும் வேல்யூ? என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை சைன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் இது மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 into 0 0, 2 into -1 -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +2, which is not equal to 0. Therefore A inverse exists. ஓகேங்களா? அதே மாதிரி B inverse சொல்லுங்க பார்க்கலாம். Determinant of B equal to என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை இது மைனஸாக ப்ளஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 3 into 1 3, 2 into 1 2 plus 2. So 3 plus 2 5, which is not equal to 0. Therefore B inverse also exists. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட் ஆஃப் A. ஓகே, அட்ஜாயின்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச். இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 1ன்னு மாறிடும். சைன் சேஞ்ச் பண்ணால் -1 வந்து +1 ஆயிரும், +2 -2 ஆயிடும். அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள், அட்ஜாயின்ட் ஆஃப் B சொல்லுங்கள், என்ன வரும்? 1 3 -1 +2. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடியாது. ஸோ A inverse which is equal to என்ன வரும்? 1 divided by 2 into 0 1 minus 2 1. Okay, next B inverse equal to 1 divided by 5 into 1 2 minus 1 3. ஓகேங்களா? ஸோ we got A inverse, B inverse. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? அது கொஞ்சம் பெருசாக வரும், ஸோ நம்ம இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம். That means x equal to, what is A inverse? 1 by 2 0 1 minus 2 1. Next C, what is C? 1 1 2 2. Next B inverse, what is B inverse? 1 by 5 1 2 minus 1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? எதை மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இவரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். வந்த ஆன்சரை வச்சு இவரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் உங்களை மல்டிப்ளை பண்ணிடலாமா? எப்படி? ரோ காலம் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க போகலாம். அதே மாதிரி நான் இந்த 1 by 5 இருக்குல்ல, அதை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு என்ன வரும்? 1 by 5 into 2 1 by 10 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 1 0, 1 plus 2, 0 into 1 0 plus 2. இது -2 into 1 -2, 1 into 2 plus 2, -2 into 1 -2, 1 into 2 plus 2 into இவங்க யாரு? 1 2 minus 1 3. So 1 divided by 10, 2 2 0 0, 1 2 minus 1 3. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? 1 divided by 10, 2 into 2 minus 2, 2 into 2 4 plus 6. 0 வால்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரும்? 0 தான் எல்லாமே. ஓகேங்களா? therefore 1 divided by 10 0 0 0 10. ஓகேங்களா? இப்போ காமனாக 10 வெளியில் எடுக்கிறேன்னா எடுத்தா என்ன வரும்? 10 by 10 0 1 0 0, 10 10 என்ன ஆகிடுவாங்க? கேன்சல் ஆகிடுவாங்கோ. At finally, what is the value of x? 0 1
0 0. That is the value of x. புரியுதா? சிம்பிள் தான். கடைசியில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 0 1 0 0ன்னு வந்துடுச்சு. ஸோ வி ஃபவுண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் தான். பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இந்த மல்டிப்ளிகேஷன் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? அண்டு மல்டிப்ளிகேஷனில் இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்த ஆன்சரில் இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரில் இவரை மல்டிப்ளை பண்ணலாம். அது ஒரு டைம் லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாமா சைடில் பாருங்கள். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி தான் அதை விட்டுட்டு இவங்க இருக்கிறவரை இங்கே இருக்கிறவங்களோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற மேட்ரிக்ஸோட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இவங்க 2 பேரையும் பண்ணிவிட்டு இவங்களை பண்ணலாம், இல்லைன்னா இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இவங்களை பண்ணலாம். ஆனால் இவரையும் பண்ணிவிட்டு இவரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ராங் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம் வந்து 4th சம். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான்.